தங்கத்துக்கு இடம் இருக்கா? ஓ சிவாய் நம சிவாய். தாங்க சார். இன்று உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. நம சிவாய். சிவா திருச்சி. நம சிவாய். நம சிவாய். தண்ணி போட்டாங்களா? வரலையா? ஐயா இன்னைக்கு உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. போலாமா? கொடுங்க. நம சிவாய். நம சிவாய். ஐயா இன்னைக்கு மணிகண்டன்றவர் தான் உணவு கொடுக்குறாரு. உணவு கொடுக்குறவர் நல்லா இருக்குன்னு கூட வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சம் தாங்க. அப்பளம் அப்பளம் வேண்டாமா? நம சிவாய். சாம்பார் ஊடு போட சாம்பார். நம சிவாய். ஐயா இன்னைக்கு மணிகண்டன்றவர் தான் உணவு கொடுக்குறாரு. உணவு கொடுக்குறவரு நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. அண்ணா வணக்கண்ணே. ஹலோ அண்ணா வணக்கண்ணே. ஆள் வரலீங்களா? ஏன்னா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன், தண்ணி இல்லாம இருக்காங்க. அதான் நீ காணும் பொங்கல் யாரும் வரமாட்டாங்க. அதான் இல்ல நேத்து போட்டுருந்தாங்க, நேத்து சாப்பாடு கொடுத்தோம். சரிண்ணா. சார் நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம், தண்ணி இல்லைன்னாங்க. சரி ஓகேண்ணா. இந்தாங்க சார் அப்பளம் தான். நம சிவாய். சிவா திருச்சிற்றம்பலம். வசனம். சிவாய். ஐயா இன்னைக்கு மணிகண்டன்றவர் தான் உணவு கொடுக்குறாரு. உணவு கொடுக்குறவர் நல்லா இருக்குன்னு சொல்லி தாங்க. அப்பளம் தாங்க. ஐயா சிரிக்கிறீங்க, சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. நானும் சிரிப்பேன்ல, நீங்க மட்டும் சிரிச்சா எப்படி? அதனால சிரிச்சுக்கினே இருக்கணுமா? என்னங்க அப்பளம்? ஓ அப்படியா? இல்ல ஏதோ விஷயமா சிரிக்கிறீங்களோன்னு நினைச்சேன்.
நாகராஜா வந்து வாங்க முடியாதா? விடுங்க, முடியாதவரை விட்டுருங்க. மோர் கொஞ்சம் சாம்பார். உங்களால வர முடியலாம் கூட சொல்லுங்க, உங்க இடத்துலயே வந்து தரேன். இவ்வளவு தூரம் ஊர்ல இருந்து ஒரு 15-17 கிலோமீட்டர் தரேன். இந்த ஒரு 10 அடி எடுத்துன்னு வர மாட்டேனா? ஏன் சாமி ஒரே கட்டு போதும். போதுமா? ஏன் என்னாச்சு? போகும்போது அவ்வளோதான். சிவாய நம. வாசம். போதுங்களா? சரி சரி. நம சிவாய. சாமி என்ன வேணும்? பார்த்து மாதம் பெருசாக இருக்குது. இல்லை இல்லை, போதும் போதும், அவ்வளோதான் அவர் சாப்பிடுவார். அவர் அங்கே வந்தாலும் அவ்வளோதான் சாப்பிடுவார். மகேஸ்வர பூஜை இலை சாப்பாடே அவ்வளோதான் சாப்பிடுவார். நம சிவாய நம சிவாய. நான் போயிட்டு குளத்துல குளிச்சுட்டு வந்தீங்களா? ஈரம் சொட்ட சொட்ட வந்துக்கிறீங்க. சில்லுன்னு இருக்காது குளத்துல, ஐஸ் மாதிரி இருக்குல்ல தண்ணியா? இந்த காலத்துல நாங்க கூட கிணத்துல குளிக்க முடியாது, ஆனா மோட்டர் விட்டு குளிச்சா கொஞ்சம் கதை கதைன்னு வரும். கிணத்துல இறங்கிட்டோம்னா ஐஸ் மாதிரி இருக்கு. நிக்கிற தண்ணி குளிச்சு குதிச்சிட்ட பிறகு தெரியாது சாமி. போதுமா? நேற்று வாங்கல போல. ஆமாய்யா, அங்கே இருந்துட்டேன் நான். சிவாயம். நீங்கள் முடியலாம் உட்காந்துருங்க சாமி, யார்கிட்ட பிளேட்டு கொடுத்து அனுப்புங்க, இல்லை கூடுங்க, விழுந்துட போகிறீங்க, பிடிச்சிக்க போகிறீங்க, கல்லூருக்கு போகிறீங்க. எங்க நம்ம நக்கீரர் இருக்கானா? நக்கீரர் இப்பதான் கூண்டுல இருந்து வெளியே வராரா? நமஸ்காரம். மோர் வேணும் சார். போதுமா பாருங்க. என்ன கிரிவலம் போயிட்டு வரீங்களா? கிரிவலம் ஸ்டார்ட் பண்றீங்களா? இப்படி ரிவர்ஸ் போறீங்களா? இப்படிதான் வரேன், அங்கிருந்து வந்துட்டு இருக்கேன். நான் அங்க எம்எல்ஏ ஸ்டாண்ட்ல இருந்தேன். ஓ, நைட் எம்எல்ஏ அங்க ஸ்டே பண்ணிட்டீங்களா? இங்க இல்லையா? கிடையாது, இங்க வந்து இந்த கொஞ்ச நேரம் உட்காந்து. ஓ, அங்க எங்க எம்எல்ஏ எங்க கோயில் உள்ள பார்த்தீங்களா? கோயிலுக்கு அண்ணாண்டு 6வது மரத்தடியில ஒரு டென்ட் இருக்கும், இது மாதிரி டென்ட். ஓ, டென்ட் உள்ள இருக்கும், இல்லைன்னா வெளியில பெட்ஷீட் போட்டு உட்காந்து. ஆமா ஆமா.
போதுமா? அது மேலே கொஞ்சம் சாம்பார் ஓகே. அது மேலே ஊற்றினா வயங்கி வருதுன்னா கொஞ்சம் சாதம் போட்டு சாம்பார் ஊற்றி அப்புறம் சாதம் போட்டு அப்புறம் சாம்பார் ஊற்றியாச்சு. ஊறிட்டா கூட சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். ஆமாம், அடி வரைக்கும் போயிடும், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நம சிவாய். வாங்க, உங்களை தான் காணான்னு தேடிட்டு இருக்கேன். ஐயோ நக்கீரரை காணாமே. நாளைக்கு வண்டியே வரலன்னு அப்புறம் குறை சொல்லிடுவீங்களா? நேற்று வரவே இல்லையா நீ அப்படின்ட்டுவீங்க. ஏன் சாமி, ஏன் என்னாச்சு இன்னைக்கு? இன்னைக்கு காணும் பொங்கல், அதுவும் காணும் சாம்பார் குறைவா சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களோ? இவரெல்லாம் பெரியவர் தான். காணும் பொங்கல்னா நல்லவங்களை போய் காண்ற நாள், பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுனால தான் காணும் பொங்கல். எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிடுங்க. வியூவர், சப்ஸ்கிரைபர், ஸ்பான்சர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னங்க ஐயா? சொல்லிட்டார் வள்ளுவர். நீங்க ஒரு நிமிஷம் இப்போ கிரிவலம் போறீங்க, சிவசந்தனையோட இருக்கீங்க, சிவனையே வணங்கிட்டு இருக்கீங்க. வணங்கும் போது இறைவன் கிட்ட சொல்லிடுங்க, எல்லா நல்ல மனிதரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாங்க ஐயா, சீக்கிரம் வாங்க. சிவா திருச்சிட்டம். சிவா சாப்பிடு. போலாமா? நம சிவாய. அருணாச்சலா. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா. சரிண்ணா. சிவா என்னம்மா சாப்பிடுங்க. இதுல சாதமா ஃபுல் பண்ணிட்டுங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரிங்க. சாம்பார் இப்போ சாப்பிட்றோம், நைட்டுக்கு மோர் சாப்பிடுங்க சார். உங்களுக்கு என்ன உணவு சாப்பிடணும் தோணுதோ அதை சாப்பிடுங்க. உங்க உடம்புக்கு எது ஏற்றுக்குதுங்க அதை சாப்பிடுங்க. நம சிவாய. சாம்பார் எடுங்க, எடுங்க, கையில் எடுத்துங்க. போதுமா? சாப்பாடு சிவா. வாங்க தாத்தா. வாங்கிட்டேன், சாம்பார் போட்டுட்டா? அதுல இல்லையா? இன்னும் சாதம் போட்டுட்டப்போ போதுமா? பிளேட் வச்சிருக்கீங்களா சாப்பிட? பிளேட் இருக்கு. சரி சரி சரி, அப்புறம் சாப்பிடுவோம். சரி ஓகே ஓகே. ஏன்னா அதில் அவ்வளோ ஃபுல்லாக போட்டாச்சு, சாப்பிட முடியாது, அதனால கேட்டேன். பிளேட் இருக்கு. சரி சரி சரி, பார்த்தீங்களா? மஷ்வா.
மோரே பேசுறாரு. நம்ம சிவா. பாரு ஓரளவுக்கு தெரியுங்களா? ஒரு கண்ணு மட்டுமா? அப்படியே கிரிவலம் போயிடுறீங்களா? சிவா சிவா நாமளே கரோகரா. ஐயா அப்படிலாம் இல்லை. பசின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னாவே இறைவன் ஏதோ ஒரு வழியில கொண்டாந்து கொடுத்துருவாரு. நேத்து அங்க ஒரு திருநீரநாமலையார் தாண்டி ஒரு ஐயா ரொம்ப குளிருது பெட்ஷீட் கொடுங்கன்னாரு. நான் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துங்கிறேன். பார்த்தா ஒருத்தர் பெட்ஷீட் கொடுத்துங்கிறாரு. வாங்க வாங்க மாமா, உண்டு மாமா, வா மாமா. அதனால அண்ணாமலையார் வந்து ஏதோ ஒரு வழியில யாருக்கோ கொடுத்துட்டு தான் இருப்பார். சாப்பிடு. ரசம் இல்லையா, சாம்பாரே கொடுங்க. சாப்பிடுங்க, பசி. என்ன சாப்பிட்டீங்க காலைல? காலையில அங்க சாப்பிட்டேன். இப்பதான் மத்தியானம். சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்தாங்க, இதை அவர்கிட்ட கொடுத்துருங்க. வாங்க ஐயா. சாப்பிடுங்க. சிவாய நம. அதுக்கு மேல ஒருத்தனை கீழே போவோம். வேற ஏதோ ஒரு டம்ளர் எடுத்துட்டோங்க. நம சிவாய. சாப்பிடுங்க. நம சிவாய. நம்மளுக்கு இல்லையா? ஒரு நிமிஷம். సేవ చేస్తాను. Yes, yes. I'm sure. Ora. Sami. யாருமே
அப்பதான் எழுந்தீங்களா? தூங்கிட்டு ஐஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு வந்து காசு தரேன். பூரா பூரா கட்டி வாங்கிட்டு 100 ரூபாய் வாங்க வாங்க. ஐயா இன்னைக்கு மணிகண்டன்றவர் தான் உணவு கொடுக்குறாரு. உணவு கொடுக்குறவர் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வாழும் குறையற்ற தொழில் குறையற்ற ஓம் நமஸ்காரம். நம்ம சிவா சாப்பிடுங்க. இல்லைங்க சாமி இருக்கு. சாப்பிட்டாரா? இருக்கு இருக்கு. சாப்பாடு வந்தாக்கா இல்லைன்னா இல்ல. என்ன சாமி? சாம்பார் ஊற்றி சரி சாப்பிடுங்க. சும்மா நம சிவா சாப்பிடுங்க. சந்தோஷமா இருங்க. உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அண்ணாமலையார்ட்ட சொல்லிடுங்க. ஐயா உணவு கொடுக்குறவங்க நல்லா மேன்மேலும் வளரணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். அவங்க ஏன்னா நல்லா இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு வீடு கொடுக்குறவங்க பட்டியல் கொடுப்பாங்க. இருக்கு இருக்கு சாமி வாங்கிக்கோங்க. என்ன மாமா அதை வரேன் இரு மாமா. இவங்க 2 பேர் கொடுத்துட்டு வரேன் மாமா. இல்ல மாமா இன்னைக்கு பிஸி, இன்னைக்கு வர முடியாது. போதுமா? உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ. சிவாய நம்ம பட்டா சாமி போதுமா? போதுமா? ஓகே சாப்பிடுங்க. கோயிலுக்கு போயிட்டாரு. அவங்களும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தானே. எத்தனை நாள்? நாளைக்கு ஒரு நாள். யாரை கேட்டால் நானும் கேட்கல. நானும் கேட்கல. கைவிடுங்க. கைவிட்டா அவங்கவுங்க கோ பூஜை பண்ணணும்னு எங்கெங்கயோ ஓடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீட்லயே கோவுக்கு இருக்கு. பூஜை பண்ற வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்காருன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். சரி 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 வைகிடுச்சு. நீங்க கொஞ்சம் லைட்டா இழுத்துட்டீங்க. சிவாயினம் அப்பளம் பரவாயில்ல விடுங்க. அதில் சாம்பார் போட்டுருவா. அதில் மோரா சாப்பிடுங்க. நான் ரொம்ப பசியா? அடுத்த செகண்டே உட்கார ஆரம்பிச்சிட்டாரு ஐயா. ஏன் காலில இருந்து எதுவும் வரலையா? மோரா நம சிவாய. உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க சமையல். 1.5 கரண்டியா? போதுமா? இல்லை சாம்பார் மோர். சிவா திருச்சிற்றம்பலம் சாப்பிடுங்க.
சாம்பார் அதுக்கு மேல ஊத்தினா கீழே போவாங்க ஐயா. இந்த பிளேட் அவ்வளவுதான் தாங்கும். நம சிவாய். சாம்பாரா? நீங்க உட்காருங்க, நானே எடுத்துட்டு வரேன். போதுமா? கொடுத்துடலாம் சாமி. அதெல்லாம் சமையல் மாஸ்டர் வர்றதுக்கே பெரிய விஷயமா இருக்குது. எல்லாம் நல்ல நாளா என்னங்க இன்னைக்கு கூட அன்னதானம் கொடுக்கணுமான்றாங்க. இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டுல சாப்பிட்றோமா இல்லையான்னு கேட்டேன். அங்கெல்லாம் ட்ரம் ஃபுல்லா தண்ணியே இல்லாம இருக்கிறாங்க மக்கள். தண்ணி போடுறதுக்கு ஆள் வரலையா? நல்ல நாள் சாமி இன்னைக்கு. வாழ்க்கையில தமிழனுக்கு ஒரு திருநாள்லாம் இது பொங்கல் தானே. கொண்டாட்டமே சாயந்தரம் எல்லாம் காலையிலேயே ஆரம்பிச்சிடுறாங்க கொண்டாட்டம். கொஞ்சம் ஐயா அந்த பக்கம் போய் பாருங்க. அடுத்து வந்துருக்கேன். நம சிவாய். சாம்பார் பத்தாது, இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதுமா? அப்பளமா? ரசம் இல்லைங்க. ரசம் இல்லை, சாம்பார் வச்சுருக்கேன். நைட்டு வச்சுக்கிறேன். ரசம் நைட்டு கொடுத்தாங்க, அது வச்சுருக்கேன். சாமி இது பெட்ஷீட் வந்து பின்னாடி அங்க கொடுத்துட்டு இருந்தாங்களா ஒரு பெரிய டிராவலர் வண்டியில? உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சேன். நீங்க கேட்டீங்கல்ல குளிர்து பெட்ஷீட் வேணும்னு. நாங்க அன்னதானம் வாங்கணும், மீதி தான் இங்க வரும். இல்ல சாமி, அங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. வாயுலிங்கத்தனை கொடுத்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டே போனோம் இல்லைங்களா? ரிட்டர்ன் வரும்போது கொடுத்துட்டு இருந்தாங்க சாமி. இல்ல இல்ல, ஒரு டிராவலர் வண்டியில இருந்து வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இறங்கி லைனா நிக்க வச்சு கொடுத்துருந்தாங்க. ஒருவேளை இங்க இருந்து தான் கொடுத்துட்டு போறாங்களோன்னு நினைச்சேன். அப்ப டைரக்டா அங்க வந்து கொடுத்துட்டாங்களா? நான் கூட சந்தோஷப்பட்டேன். சாமி கேட்டாரு, உடனே அரை மணி நேரத்துல அண்ணாமலையார் கொடுத்துட்டாருன்னு நினைச்சேன். ஓ ஓ பெரிய பண்டில் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க சாமி. அப்படியே ஒரு 200-300 பெட்ஷீட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய பண்டிலா வச்சு இந்த டிராவலர் வண்டி இருக்கு இல்லைங்களா, அதுல டூரிஸ்ட் வெளியில இருந்து வந்தவங்கன்னு நினைக்கிறேன், அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஐயா கொடுங்க. சொல்லும் போது எதனா ஒண்ணு கையில கடிச்சிட்டே இருக்கு. வாயில இருந்து வார்த்தை நிக்கிறதுக்குள்ளே ஏதோ ஒண்ணு வந்து பாருங்க. அண்ணாமலையார் பவர். நம சிவாய். சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய். சரி.
அதான் கூட இருக்கவங்க பக்கத்துல இருக்கவங்க ஹெல்ப் பண்ணாவே ஒரு சிறப்பான இது இருக்கும். ருத்ரமா ருத்ரமா கேட்டுட்டு இருக்குது. இந்தாங்க இந்தாங்க. நம்ம கொஞ்சம் போடுங்க. சிவா தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சமா நல்லா காய் சாப்பிடு. கொஞ்சோண்டு லைட்டாக லைட்டாக ரொம்ப அப்போ இந்தாங்க போ சாப்பிடுங்க. நம்ம சிவா. சிவாய. Masya Allah. ரெண்டு ஒட்டிட்டு இருக்கு வரல. சரி ஓகே. சிவா தரிசனம். இருக்கு வாங்கிக்கோங்க. நீ கீழே இந்த சாம்பாரை பார்த்து அப்புறம் தவிர நீங்க நடுவில்
இன்னொரு பிளேட் வேணுமா? வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வயிறார சாப்பிடுங்க சாமி, அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வாங்கி யாரும் கடைக்காரங்களுக்கு கொடுக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோங்க. சாப்பிட்டீங்கன்னா வயிறு ரொம்புற மாதிரி சாப்பிடணும். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்கறது. என்ன சாமி வேணும்? சோற. அதுக்கு தான் ஒரு கரண்டி சேர்த்து வைக்கிறது. போதும் போதுன்ட்டு போயிடுறீங்க. இப்போ வண்டி போயிட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் முக்கா வயிறு தானே ரொம்ப இருக்கும். அதாவது ஒரு உணவுன்னு கொடுத்தா சாமி, வயிறார சாப்பிட்டாதான் நீங்க மனசார ஆத்மார்த்தமா கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும். ஐயோ இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுருப்போமே பத்தலையே, அந்த மைண்ட் வரவே கூடாது. என்ன சாமி நீங்க ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறீங்க. வந்த உடனே ஒரு கரண்டி போட்ட உடனே அதை பாரு பேசிட்டு இருக்கும் போதே ஓடுறீங்க. வேகம் இன்னும் குறையல. அதான் அண்ணாமலையார் வேகம் தடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்னாரு மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி. அவர் இன்னும் வேகத்தை குறைக்கல. அண்ணாமலையார் குறைக்கணும். ஒரு கரண்டி போடும்போதே தட்டை புடுங்க ஆரம்பிச்சிடுறாரு சாமி அவரு. சாப்பிடுங்க. எங்க 2 நாள் ஆளகானா? அது வச்சிருக்காரு. வாங்கிக்கோ. சாம்பார் வேணுமா சாமி? சாதமா? மோரா? சுடுது சாமி, பாத்துங்க சாமி, சுடுது, சூடா இருக்கும். ஐயா கொடுத்த தட்டு யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு 50 ரூபா. எப்பா மனுஷாவே அவரும் வச்சிருக்காரு தட்டு. அதான் சொல்றாருங்க அவரு. உங்க பேர் மணிங்களா? அவர் வெளியே சார்ஜ் போட போறாரு. அவருக்கு தான் சாம்பார். நான் தட்டுல வாங்கிக்குவேன். சொல்றதான் போனாரு. சமயம் அடுத்த புதன் 2 மகேஸ்வர பூஜை இருக்கு. அன்னைக்கே உங்களை தேடினேன். சிவபுராணம் படிச்சீங்க, தட்சணை கொடுக்கவே இல்லை. அது தனியா சிவபுராணம் படிச்சாவே அதுக்கு ஒரு தனியா ஒரு மரியாதை கொடுத்துடணும். அது எல்லாராலையும் செய்ய முடியாது சாமி. வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு எல்லாருக்கும் அண்ணாமலையார் தான் கொடுக்குறாரு. மேல சாம்பார் ஊற்றி இன்னொரு கரண்டி சாதம் போட்டுருவேன்.
ஊத்து இன்னொரு கரண்டி ஊத்து இன்னொரு கரண்டி மேல சாதம் போட்டு அது மேல இன்னொரு கரண்டி சாம்பார் ஊத்து போதுமா சாப்பாடு வருமா? நாங்க வரோம், சனிக்கிழமை வரைக்கும் வரும். நாளைக்கு வருவோம் சாமி, நாளைக்கும் வருவேன். சனிக்கிழமை வரைக்கும் வரோம் வர சாமி.